அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, சனி பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி இரவு அவர் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார். தங்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகுகிறது. தங்களை பிடித்த சனி விலகுகிறது. எந்த அளவுக்கு சனி பகவான் தங்களை கஷ்டப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மகர ராசிக்கு இது ஒரு பொற்காலம் என்று நாம் சொல்லலாம். நன்மைகளை வாரி வழங்குவார். எதை தொட்டாலும் வெற்றி. அடுத்து இதுவரை இருந்து வந்த கடன் சுமைகள் குறையும். புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆதாயம் தேடி தரும். பண வரவுகள் நன்றாக இருந்து நன்மைகள் உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் ஸ்தானம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இதுவரை தங்களை மதிக்காத சட்டை செய்யாத அதிகாரி வழிய வந்து தங்களுக்கு உதவி செய்ய வருவார். எதிரிகள் நண்பர்களாவார்கள். கணவன் மனைவி உறவு நெருக்கம் உண்டாகும். மனைவியிடம் கணவர் நெருங்கியிருப்பார். உறவுகள் நல்லபடியாக வரும். அடுத்து தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகும். உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். உங்களை உதாசீனம் செய்தவர்கள் தேடி வந்து உங்கள் தயவு தேவைப்படும். அவர்களுக்கு நிம்மதி நீடிக்கும். தொழில் போட்டியாளர்கள் விலகுவர். இடமாற்றம் பதவி உயர்வு நிச்சயம். தொழில் விருத்தி உண்டாகும். விண்ணப்பித்த கடன் உதவி கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தவரின் கனவு நனவாகும். கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் அனைத்தும் சீராகும். புதிய சொத்து, அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கலாம். பொன் பொருள் சேரும். பிற மொழி மதத்தினர் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஒரு வேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே சனி பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஊனமுற்றோர், கண் பார்வை இல்லாதோர், குஷ்ண ரோகிகள், கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள். காலை எழுந்தவுடன் காகத்துக்கு சிறிது சாதம் கொடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆக குடும்பம் விஷயம், தொழில்துறை, உத்தியோகம், பணவரவு, உடல் ஆரோக்கியம், நீடித்த நோய் அனைத்தும் நிவாரணம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.